அனைவருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ டைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க. எஸ், எனக்கு வந்து 2 கோடி ரூபா வந்து விழுந்திருக்கு. எனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் கண்டிப்பாக 1 கோடியோ 50 லட்சமோ 2 கோடியோ உங்களுக்கும் வந்து விழுந்திருக்கும். இந்த மாதிரி மெசேஜஸ் உங்களுக்கும் வந்து வந்திருக்கும் இல்லையா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இதெல்லாம் வந்து யார் வந்து அனுப்புறானுங்க, இவனுக்குலாம் யார், இவங்களோட நோக்கம் என்ன, சப்போஸ் இந்த மாதிரி மெசேஜஸ்க்கு நீங்கள் ரிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் கௌதம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டெக்லான்சர் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை தேடி வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 கோடி ரூபா வின் பண்ணியிருக்கீங்க, 50 லட்ச ரூபா வின் பண்ணியிருக்கீங்க, 5 லட்ச ரூபா வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வந்திருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காம வந்து சொல்லுங்கள். ஸோ அதே போல் சப்போஸ் வந்து வந்துருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நான் வந்து அந்த மெசேஜஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு டேகும் வந்து பண்ணுங்கள், பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வந்து நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மெசேஜஸ்லாம் அனுப்புறது வந்து யார், இவனுங்களாம் பேசிக்கலாக யார், இவனுங்க எதுக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறானுங்க, இவனோட நோக்கம் தான் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் வந்து டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஸோ இவனுங்க ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைனில் இருக்க ஒரு ஃப்ராட்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ராட்ஸ்டர்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும், இல்லை ஹேக்கர்ஸ் அப்படின்றத நம்ம வந்து சொல்லிக்கலாம். இவங்க வந்து எதுக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் வந்து அனுப்புகிறாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து பேசிக்காக காசை கறக்கிறதுக்கு தான் இவங்க பார்க்கக்கூடிய வேலை தான் இந்த மாதிரி மெசேஜஸ் வந்து ஆசையான மெசேஜஸ் எல்லாம் சொல்லி உங்களை தூண்டுறதுக்காக தான் இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம போய் பார்ப்போம். உங்களுடைய நம்பர்ஸ்லாம் அவங்களுக்கு எப்படி கிடைக்குது, நீங்களா போய் அவங்கள்ட்ட கொடுத்தீங்க கிடையாது, பட் உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் எப்படி வருது. ஸோ இதுக்கு நம்ம சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆன்லைன் ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோன் நம்பர்ஸை எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய டேட்டாஸ் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் செல் பண்ணுறாங்க, அதாவது விற்கிறாங்க. உங்களுடைய டேட்டாஸை நம்ம ஃபோன் நம்பர்ஸாக இருக்கட்டும், பேராக இருக்கட்டும், இமெயில் அட்ரஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா நம்மளோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸே இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றதெல்லாம் டார்க் வெப்பில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இந்த ஃபோன் நம்பர்ஸ்லாம் ஏமாத்துறோம். ஸோ அதனால் ஈஸியாக வந்து எல்லாருக்கும் வந்து கிடச்சிரும். அதனால் இந்த மாதிரி அந்த தேர்ட் பார்ட்டிஸ் இவங்க நமக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்களே, இந்த ஹேக்கர்ஸ் ஆகட்டும், இந்த ஃப்ராட்ஸ்டர்ஸ், இவங்க அந்த நம்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு ஒரு சர்வீஸ்லாம் இருக்குது. இந்த எஸ்எம்எஸ் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அமௌண்ட் கட்டினீங்கன்னா இத்தனை மெசேஜஸ் வந்து அனுப்பலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த சர்வீஸ் எனேபிள் பண்ணிவிட்டு அந்த நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரேண்டமாக இந்த மாதிரி வந்து மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதாவது ஆசையை தூண்டுற விதமாக வந்து, அதாவது உங்களுக்கு வந்து இவ்வளோ காசு விழுந்திருக்கு, நீங்கள் வந்து உங்கள் பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி மற்றும் இந்த பேங்க்குக்கு வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புங்க. அடுத்து வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கொடுக்குறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரிலாம் ஆசையை உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கேட்டோன்னே வந்து அனுப்பிச்சிருவீங்க. ஸோ இதுதான் வந்து சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களை கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி நசுக்குன்னு போட்டு அமுக்கிடுவாங்க. ஸோ நம்மளும் வந்து இதுக்கு வந்து இதைய வந்து ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன வந்து நடக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சப்போஸ் நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிட்டீங்க, இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சொன்ன மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து உங்களை வந்து பே பண்ண சொல்லுவாங்க. எங்ககிட்ட வந்து இந்த அமௌண்ட் வந்து எங்களோட ஹெட் ஆஃபீஸில் இருக்குது, ஸோ நீங்கள் இந்த ஒரு 10,000 ரூபா வந்து பேசிக்காக பே பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எங்ககிட்ட வரும், நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா வந்து வரப்போது, 10,000 ரூபா தானே பிஸ்கோத் அமௌண்ட்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து கட்டிடுவோம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா சில டாக்ஸஸ்லாம் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ டாக்ஸஸ்க்கு 1 கோடி ரூபாய்க்கு சில டாக்ஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த டாக்ஸை வந்து அதையும் உங்களை பே பண்ண சொல்லுவாங்க. 1 லட்ச ரூபா பே பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிடுவீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு கான்டாக்ட் இருக்காது. அவங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலும் போகாது, எதுவுமே ஒன்று பண்ண முடியாது. போலீஸில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்களும் வந்து தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் எந்த விதமான சொல்யூஷன் உங்களுக்கு வந்து கிடைக்காது. உங்களுடைய பணத்துக்கு மொத்தமும் வந்து நாமத்தை போட்டு வந்து போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி மெசேஜஸ்க்கு நீங்கள் ரிப்ளை பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுடைய வந்து விளைவாக வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால் மறக்காமல் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நீங்கள் போய் தலையிடாதீங்க. இந்த மாதிரி மெசேஜஸ் வந்து அப்படியே வந்து டெலிட் வந்து பண்ணிடுங்க. ரிப்ளை வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க. ஸோ இந்த பொங்கலுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து நான் வந்து பேசினேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.